சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே.என்.பாஷா தலைமையில் குழு அமைத்து அறிவித்துள்ளார். அந்த குழு கொடுக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அவ்வப்போது ஏதேனும் ஒரு தொகுதியில் நடக்கும் துயர சம்பவமான ஆணவ படுகொலைகள் நம் நெஞ்சை உலுக்கி ஒட்டுமொத்த சமூகத்தையே தலைகுனிய வைத்து விடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் தங்கள் வாழ்வை தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை பறித்துவிடும் ஆணாதிக்கமும் இந்த குற்றச்செயலான ஆணவ படுகொலைக்கு பின்னால் இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆணவ படுகொலைக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாய மாற்றத்தையும் ஏற்படுத்தி இந்த அநீதியை தடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். ஆணவ படுகொலைக்கு எதிரான சமூக மாற்றத்தில் சமூக நல இயக்கங்கள், சமூக ஆர்வலர் அமைப்புகள், மக்கள் எல்லோருக்கும் இந்த பொறுப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். சாதிக்கு எதிரான, ஆணவ படுகொலைக்கு எதிரான, சமத்துவமின்மைக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுத்து பேச வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆணவ படுகொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற கே.என்.பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும். இந்த ஆணையம் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை பெற்று உரிய பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கும் என அவர் விளக்கம் அளித்தார். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அரசு விரைவில் சட்டங்கள் இயற்றும் எனவும் அவர் கூறினார். ஆணவ படுகொலைகள் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் முதலமைச்சரின் பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பினும் தனி சட்டம் இயற்றாமல் ஆணையம் என சுற்றி வளைத்து நடந்து கொள்ளும் விதம் கூட்டணி கட்சியினரையே முகம் சுளிக்க வைத்துள்ளது. ஏனெனில் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றப்பட கோரி சென்னை ஆழ்வார்பேட்டை சித்திரஞ்சன் சாலையில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது இல்லத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதன் நீட்சியாக ஆணையம் என்றபோதும் பேரவையில் பலம் கொண்ட திமுக தனிச்சட்டம் இயற்ற தாமதம் செய்வது ஏன் எனவும் கேள்வி எழுகிறது. ஏனெனில் ஆணையம் என்பது தாமதம் மற்றும் மேம்போக்கானதை மட்டுமே அதிகப்படுத்தும் என ஒரு புகார் நீடித்து வருகிறது. உதாரணத்திற்கு, ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தலைமையில் அதேபோன்ற ஒரு நபர் குழுவை தமிழ்நாடு அரசு முன்னதாகவே அமைத்திருந்தது. கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடையே நிலவும் சாதி, இன வேறுபாடுகளை களைவதற்காக தமிழ்நாடு அரசு இதை அமைத்தது. இந்த குழு மாணவர்களின் உடைகளில் அல்லது கைகளில் சாதி அடையாளங்களை தவிர்ப்பது போன்ற பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கியதாக கூறப்பட்டது. ஆனால் நாளடைவில் இந்த ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசு எந்த அளவு நிறைவேற்றியது என்பது கேள்விக்குறியானது. காதல் திருமணம் செய்து வைத்ததற்காக சில நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை, மதுரை, நெல்லை என ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் சர்வ சாதாரணமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிகளில் சேரும் பெண்களின் எண்ணிக்கையை அதிகமாக கொண்ட மாநிலம், அதிக அளவில் பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலம் என பொதுவாகவே முற்போக்கான மாநிலமாக கருதப்படும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் தொடர்பான மனநிலை மாறாமல் இருப்பதையே ஆணவ படுகொலை சம்பவங்கள் காட்டுவதாக பலர் தெரிவிக்கின்றனர். சாதிய படிநிலையில் தங்கள் சமூகத்திற்கு கீழே உள்ள ஆண்கள் தங்கள் சமூக பெண்களை காதலித்து ஏமாற்றுகிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து படம் எடுப்பதும் பேசுவதும் சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சாதி பெருமிதம் அதிகரிப்பதற்கும் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கும் இடையில் தொடர்பிருக்கிறது எனவும் இடதுசாரி கட்சிகள் கூறுகின்றன. இந்த புகார்களுக்கு மத்தியில் ஆணவ படுகொலைக்கு எதிராக அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனிச்சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என பலர் கோரிக்கை விடுக்கின்றனர்.